ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜ் ஆட் பண்ணி உங்களோட மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆடியோ தகுந்த மாதிரி ஒரு டைலாக் ப்ளே ஆகும். அந்த டைலாக் தகுந்த மாதிரி ஒரு 4 லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட்டை நான் ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். ஓகேவா? அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட்டை நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்டை மட்டும் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டான ஒரு ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணி டிக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி உள்ளே இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலனா பரவாயில்லை. அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்த்து கூட ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த 4 லிரிக்ஸ்லையும் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் பீட் மார்க்கில் இருந்தால் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜுக்கும், அதாவது ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தகுந்த மாதிரி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த கீழே உள்ள ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கிளறி பெறும். இப்போ மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சென்டரில் எந்த இமேஜை வைக்க போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்துருக்க இமேஜ் பல உள்ளே சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே 2 குரூப் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 குரூப்பில் பார்த்தீங்கன்னா சேம் இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ மேலே உள்ள குரூப்பில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை தான் கீழே உள்ள குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு நான் அதில் எடிட் குரூப் பேக்கிறேன். லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ரெக்டாங்கிள் இமேஜில் நீங்கள் எந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கீழே தனியாக இமேஜ் நான் கொடுத்துருக்குறேன். கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணோடையும் உங்களோட கிளறி பேரும். இப்போ எந்த இமேஜ் அந்த சென்டரில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும். அந்த இமேஜ் இதே மாதிரி உள்ளே ஆட் ஆயிரும். இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீ இதே மாதிரி மூவ் பண்ணி பேஸ் மட்டும் லைட்டாக தெரிஞ்சால் போதும். இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் போயிட்டு இப்போ சேம் கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் இருக்கும். அந்த 3 குரூப்லேயும் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ள ஃபஸ்ட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. இது ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போய்க்கோங்க. இப்போ எந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணால் இந்த இமேஜ் இதே மாதிரி, அதாவது உங்களோட இமேஜ் இதே மாதிரி உள்ளே ஆட் ஆயிரும். ஆட் ஆனக்கப்புறம் கீழே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. அந்த எண்டுக்கு போனக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த ரைட் சைடு உள்ள இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் இமேஜ் அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை இதே மாதிரி ரைட் சைடு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்குதா, இப்போ உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி
அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த ரெக்டாங்கிள் இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் இமேஜுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல டிஸ்டார்ப்ஸ் அண்ட் வார்ப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இப்போ தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் உங்களுக்கு தேவையான அளவு இமேஜோட ஜூம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தெளிவாக தர மாதிரி இது மாதிரி செட் பண்ணி விட்டால் மட்டுமே போதும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அந்த குரூப்புக்குள்ளே காட்டுறேன் பாருங்களேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் குரூப்புக்குள்ளே அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்து உள்ள குரூப்லையும். இப்போ அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ கீழே உள்ள அந்த ரெக்டாங்கிள் அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. கீழே உள்ள அந்த ரெக்டாங்கிள் எண்டுக்கு போய்க்கோங்க. எக்ஸ்ட்ரா அந்த குரூப் எக்ஸ்ட்ரா உங்களோட இமேஜ் இருந்தால் ரைட் சைடு உள்ளதை ட்ரிம் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல தான் அந்த உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அந்த டைல்ஸ் எஃபெக்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மிரரை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். இப்போ நான் இதுவரையே சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கீழே உள்ள அடுத்த குரூப்பை நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி இந்த குரூப்லையும் நான் சொன்ன மாதிரி உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இமேஜ் ஆட் பண்ணோமோ அதே மாதிரி தான் உங்களோட அடுத்தடுத்த இமேஜை நான் சொன்ன மாதிரி வரிசையை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் போதும், வேறு எந்த ஒரு எஃபெக்ட்டும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவையான எல்லா எஃபெக்டையும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.